மற்றொரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கின்றது. ஹஜ் செய்கின்றவர்கள் அவசியம் மஸ்ஜிதுன் நபவியில் 40 வக்துகள் தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்கின்றார்களே, இது உண்மையா என்பது கேள்வியாகும். இந்த கேள்வியை பொறுத்தவரையில் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத்து செய்யக்கூடிய ஒரு ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மன் ஸல்லா ஃபி மஸ்ஜிதி 40 ஸலாத்தன், எவர் எனது மஸ்ஜிதிலே 40 நேர தொழுகைகளை தவறாது தொழுது வருவாரோ அவருக்கு 2 விடுதலை சீட்டுகள் வழங்கப்படுகின்றன. ஒன்று நரகத்தை விட்டு விடுதலை, அடுத்ததாக நயவஞ்சகத்தன்மையை விட்டு விடுதலை. இந்த ஹதீஸ் அஹ்மத், தபரானி போன்ற கிரந்தங்களில் காணப்பட்டாலும் இது ஒரு நிராகரிக்கப்பட வேண்டிய ஹதீஸ் என்று ஷேக் நாசிருத்தீன் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகின்றார்கள். அதே போன்று இது ஒரு பலவீனமான ஹதீஸாகவும் இருக்கின்றது. எனவே இந்த ஹதீஸை நடைமுறைப்படுத்த முடியாது. இந்த ஹதீஸ் ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸ் கிடையாது என்பதை நாம் உங்களுக்கு நினைவுபடுத்திக் கொள்கின்றோம். எனவே ஹதீஸ் பலவீனம் என்கின்ற பொழுது அவ்வாறான ஒரு செயலை நமக்கு செய்ய முடியாது.